எல்லாருக்கும் வணக்கம். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்கள். இந்த வீடியோ வந்து கீழடி ஃபுல்லாக எடுத்தது. கீழடியில் இருக்கிற எல்லா ஒரு விஷயங்களுமே, அதாவது அங்கே உள்ள சுடுமண் குழாயாக இருக்கட்டும், நம்ம நாணயங்களாக இருக்கட்டும், அதை மாதிரி சுல்தான் நாணயங்களில் இருந்து அதில் இருந்து தங்கம், முத்து மாதிரி பொருட்களாக இருக்கட்டும், கத்தி, கொடரி, எல்லா வகையான அத்தனை வகையான பொருட்களுமே வந்து கீழடியிலேருந்து வீடியோ போட்டிருந்தோம். ஸோ நீங்கள் தொடர்ந்து பாருங்கள். பெரிய லென்த் வீடியோ தான், கடைசி ஃபைனல் வரைக்கும் பாருங்கள். நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்குமே. பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ப்ளீஸ் ஆதரவு கொடுங்க. இந்த வீடியோ உண்மையிலே நல்லா யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். உங்கள் பசங்களுக்கும் போட்டு காட்டுங்க. போகாதவங்கெல்லாம் கீழடி போய் பாருங்கள். உண்மையிலே சூப்பராக அற்புதமாக இருந்துச்சு. அதேமாரி ஒவ்வொரு ஃப்ளோருக்குமே வந்து ஒவ்வொரு எல்இடி டிவி வச்சுருந்தாங்க. அதில் வந்து கீழடியை பற்றி பெருமைகள், அந்த ஃப்ளோரில் என்னென்ன இருக்கோ அதோட பெருமைகள்லாம் போட்டுட்ருந்தாங்க. ஃபுல்லாக ஏசி, லிஃப்ட் வசதியிலேருந்து எல்லாமே இருக்குது. கேன்டீன் உட்பட எல்லாமே இருந்துச்சு. கேன்டீன்லேயுமே வந்து ஹோம்மேடு தான், வீட்டில் சமைச்ச வடை, பஜ்ஜி அதுதான் இருந்துச்சு. உண்மையிலே உடம்புக்கு ரொம்ப ஹைஜீனிக்காகவும் நல்லாவும் இருந்துச்சு. சர்பத்துலேருந்து டீ வரைக்கும் எல்லாமே ரேட் கம்மி தான். ஸோ நீங்கள் போனீங்கன்னா கண்டிப்பாக கீழடியை சுற்றி பார்த்துட்டு அந்த கேன்டீன்லேயே சாப்பிட மறந்துடாதீங்க. ஸோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ. அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். தொடர்ந்து பாருங்கள் வீடியோவை, உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கங்க ப்ளீஸ். கீழடியில் வந்து நீங்கள் உள்ளே நுழைஞ்ச உடனே நமக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து ஒரு 20 நிமிஷம் குறும்படம் போட்டாங்க. அந்த குறும்படத்தில் வந்து கீழடியில் என்னென்ன இருக்குது, இப்போ நம்ம என்னென்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத வந்து கீழடி வந்து அந்த குறும்படத்தில் இருந்துச்சு. அதை விட வந்து கீழடி வந்து எப்படி உருவாச்சு, அதை எப்படிலாம் கண்டுபிடிச்சாங்க, எத்தனை பேர் அதுக்கு பாடுபட்டாங்க, எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க அப்படிங்கிற விஷயத்தையும் ஒரு 20 நிமிஷம் வந்து ஷார்ட் ஃபிலிமாக போட்டிருந்தாங்க. ரொம்ப நல்லாவும் இருந்துச்சு பார்க்குறதுக்கு. அதே மாதிரி மெயின்டெனிங்ஸ், அதாவது அவங்க அந்த கீழடியில் இருக்கிற அந்த வீடுகளை வந்து ரொம்ப அழகாக மெயின்டைனிங் பண்ணியிருந்தாங்க. நீட்டாகவும் ஒரு சுத்தமாக பார்க்கவே நமக்கு பிரமிப்பாகவும் அழகாகவும் இருந்தது. எவ்வளோ மக்கள் வந்திருந்தாலுமே வந்து அவங்க எதுவுமே ஒரு முகம் சுளிக்காமல் அங்கே போய் பாருங்கள், இங்கே போய் பாருங்கன்னு அவங்களாவே சொன்னாங்க. அதுமாதிரி லிஃப்ட் வசதி எல்லாமே வந்து நல்ல பக்க கண்டிஷனில் சூப்பராக இருந்துச்சு. நம்ம வயசானவங்க வந்தால் கூட படியில் ஏறி நடக்கணும், இறங்கணும் அப்படிங்கிற பிரச்சனைலாம் கிடையாது. நம்ம லிஃப்ட்டில் ஏறி போய் நம்ம ஃபஸ்ட் ஃப்ளோர் தான் இருக்குது, அங்கே போய் நம்ம எல்லாம் பார்த்துட்டு வரலாம். அதேமாதிரி ஒவ்வொரு பொருளும் பாதுகாப்பாக கண்ணாடியில் உள்ளே வச்சு லைட்டிங் போட்டு வச்சுருந்தாங்க. நம்ம வந்து எதையுமே டச் பண்ணாமல் பார்க்கணும். ஏன்னா எல்லாமே விலையுயர்ந்த பொருட்கள். ஏதாவது ஒன்று உடஞ்சிட்டாலும் நம்ம தான் அதுக்கு பதில் சொல்லணும். அதனால் வந்து கண்ணாடியெல்லாம் தொடாமல் பாதுகாப்பாக பார்த்துட்டு வர சொன்னாங்க. இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, இதில் வந்து கப்பல் வந்து செஞ்சு வச்சுருந்தாங்க. பார்க்கவே ரொம்ப பிரமிப்பாகவும் அழகாகவும் இருந்துச்சு. நீங்கள் வந்து இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த கப்பல், அதுக்கு மேலே வந்து நாணயங்கள் வரிசை எல்லாமே இருக்குது. நீங்கள் ஒன்று ஒன்றா பார்த்துட்டு வரலாம். இப்போ பார்க்குறது கூட வந்து மணிகள், அதாவது அவங்க யூஸ் பண்ண அந்த கண்ணாடி மணிகள். இது வந்து பூமிக்கோட அடியிலிருந்து தான் அவங்க எடுத்து க்ளீன் பண்ணி வச்சு நமக்கு வந்து டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க. பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன். ஸோ உங்களுக்கு தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருங்க. பின்னாடி எல்லா வகையான அந்த இன்ஃபர்மேஷனுமே பின்னாடி வரும். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருங்க. ஓகே, தேங்க்யூ. கீழடியில் உள்ள மட்டும் இல்லை, வெளியேயுமே வந்து நல்லா பிரம்மாண்டமாகவும் பிரமிப்பாகவும் தான் இருந்துச்சு. அதாவது ஒரு மைண்ட் ரிலாக்ஸேஷனுக்கு செம்ம பிளேஸ்னே சொல்லலாம். நம்ம இதை சுற்றி பார்த்துட்டு வெளியே போய் உக்காந்துருந்தா ஒரு ஜில்லுன்னு ஒரு ஏசி காற்று மாதிரி ஒரு காற்று அடிக்குது பாருங்கள். அப்போ நமக்குள்ளே இருக்கிற டென்ஷன், பிபி எல்லாமே போய் நம்ம அப்படியே ஃப்ரீயாக இருக்கிற மாதிரி இருக்குது. கிட்டத்தட்ட வந்து 10 வயசு குறைஞ்ச மாதிரி இருந்துச்சு அங்கே போய் உட்காந்துருக்கும் போது. ஸோ உங்களுக்கும் வந்து எங்கேயாவது வெளியே போகணும், ட்ரிப் போகணும் அப்படின்னு நீங்கள் லீவ் டைமில் நினச்சிங்கன்னா வேறு எங்கேயும் போகாதீங்க. கீழடி போய் உங்கள் பசங்களுக்கு நம்ம தமிழர் வாழ்ந்த இடத்தையும் சுற்றி காட்டுங்க. பத்தாவதுக்கு உங்களுக்கு மைண்ட் ரிலாக்ஷனாகவும் நல்லாவும் இருக்கும். அதே மாதிரி அங்கே உள்ள ஜில்னஸ் காற்று, அந்த இயற்கை அவ்வளோ அழகாக இருந்துச்சு. நாங்கள் போன நேரம் வந்து மழை பெஞ்சிட்டு இருந்த நேரமாக இருந்துச்சு. அதனால் இன்னுமே நமக்கு நல்லா ஐஸாக கூலிங்காக இருந்ததுங்க. அந்த பாருங்களேன், அந்த படி கூட பாருங்களேன் எவ்வளோ அழகாக க்ளீன் பண்ணி நீட்டாக இருக்குன்னு. நமக்கு தேவைன்னா படியிலே நடந்து போய்க்கலாம், இல்லைன்னா நமக்கு லிஃப்ட்டுமே இருக்குது. எனக்கு படியில் போக ரொம்ப பிடிச்சிருந்ததுனால நான் படியில் இறங்கி வந்துட்டுருந்தேன். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ வந்து பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து இந்த வீடியோவை பார்த்துட்டே இருங்க. இன்னும் ஒவ்வொரு ஃப்ளோர் இருக்குது, ஒவ்வொரு ஃப்ளோர்லேயும் ஒரு விதமாக இருக்குது. அடுத்து வந்து கப்பல் ஃப்ளோர் தான் வருது. ஸோ நீங்கள் பார்த்துட்டே இருங்க. இங்கே பார்த்தீங்களா அந்த இடம் எவ்வளோ அழகாக இயற்கை வசதியோடு சூப்பராக இருக்குன்னு. நிறைய மரம் வச்சுருக்காங்க, செடி. அந்த புல்லில் கூட நடக்கக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்க. ஏன்னா புல்லு கூட அவங்க மெயின்டைனிங் பண்ணிகிட்ருக்காங்க. ஒவ்வொரு விஷயத்தையும் மரத்துக்கு கூட என்னென்ன பேர், நம்ம சங்ககால பேர் என்னென்ன வச்சுருக்காங்க அப்படிங்கிறத அந்த மரத்துக்கு கீழே நம்பர் போர்டு மாதிரி எழுதி போட்டிருந்தாங்க. ஸோ நீங்கள் வந்து பின்னாடி பார்த்துட்டே வாங்க. எல்லாத்தையுமே பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ. இந்த கப்பல் கிட்ட நீங்கள் போட்டா
கீழே இவ்வளோ பார்க்கறதுக்கு இருக்க மேலே போறீங்க. நானும் எங்கள் இடைக்கலாம் ஐயா கீழே போடுங்க. அதில் இல்லை ஏறாதீங்க. தண்ணிங்கெல்லாம் காரில் இருக்குவா ஆமாம். இங்கே தான் இருக்கேன். இப்போ நம்ம அந்த படத்தை பார்த்தோம்னா நானி தானே அப்பா பாடுறாரு. சீக்கிரக்கா. ஆமாம் தந்தத்தில் தானே சீப்போம்ல. உடஞ்சிருக்கேண்ணா இருக்கா.
ம். இங்கிட்ட நினைக்கிறேன் நான் எங்கே போயிட்டாங்க முப்பரிமாண காட்சி கூடம் ரேட் வந்துச்சு இதெல்லாம் ஒரு ரேட் வர மாதிரி உள்ளது நம்ம பார்த்தோம்ல பார்க்குறது அதான் இது டைஸ் உள்ள அழகாக வச்சுருக்காங்க பாரு நவரத்தான் சரி இந்த கூட்டம் போயிடுச்சா அங்கே இருக்கு போமா இவ்வளோ ஷானல் சொல்லுங்க பையன் எல்லாத்துலேயுமே ஃபஸ்ட்டு ஃப்ளோர் தான் அதான் பேர் கீழே பேசுங்க வாங்க இங்கே அப்படி போயிட்டு வந்துமா நேரம் போ இது வெளியா ம் அம்மா எல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க இதுதான் 10 நாள் வாழ்ந்தாங்க அப்படிங்கிறதுக்கு அறிகுறி தானே இப்போ குறியீடு அந்த பானையில் கோடு போடுறது டிசைன் வரைகிறது அந்த குறியீடு புறமே அந்த அப்போ வந்து அந்த இதெல்லாம் வரைஞ்சிருக்காங்க இந்த வரைஞ்சிருக்காங்களா கோடு இந்த குறியீடு கண்டினியூ எடுத்து வச்சுக்கோங்க இந்த போட்டுருக்காங்களா டிசைன் போட்டுருக்காங்க சரி இதெல்லாம் எழுதாக்கா எழுது தானே பார்த்துக்கிட்டே அதான் 9600 ஆண்டுகள் பழமை வந்த பண்பாடம் 2600 இது என்ன பண்ணுங்க நல்லதா பார்த்துருங்க வா யாரும் முடியா யாருங்க வா நீ என்ன பார்க்குற வா வேமா வா மணி வந்து
4 பேர் தான் போக முடியுமா? நீங்கள் போங்க. ஏய் 4 பேர் தான் போக முடியுமா? ஏய் வெயிட் பண்ணுறா ப்ளீஸ். நீ விரோதி மாதிரி கதவை போட்டு நீங்க அங்கிட்டு போறீங்களான்னு நினைச்சேன். நான் உட்காந்தாச்சு. எங்க இருக்கு அப்புறம் ஃபஸ்ட்டு டச் பண்ண அதாவே சொல்லணும். வாங்க வாங்க விளையாண்டு போ. இதுக்கு விளையாட்டு போட்டு வாடா டே. எல்லாம் அங்கே தின்னு கொடுத்தாங்க உட்காந்துருக்கு நல்லா. எல்லாமே ஒரே மாதிரி இருக்கு. ஒவ்வொரு பில்டிங் ஒவ்வொன்றுக்கும் என்ன இங்கே இங்கே நம்ம இருக்கு. இதை பற்றி அந்த குழிக்குள்ள பார்த்தோம்னா நமக்கு என்ன தெரியாது. புதஞ்சிருப்பாங்க. நல்லா காற்று சூப்பராக இருக்குது. ஏய் கேண்டீன் இருக்கா? டீ கொடுத்து போமா? வாங்க கேண்டீன் போவோம். கூட்டம் இருக்குமா? சாப்பிடு யாராவது நிறையா பிடிச்சி சாப்பிடுது. எப்படி கால் கால தண்ணி இங்க என்னமோ கண்ணாடிக்குள்ள என்னமோ வச்சிருக்காங்கப்பா. அது வெளியில போகணும். அது என்னன்னு தெரியல. மண்ணு மாதிரி இருக்கு. அதான் 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 அப்பத்தான் தலைமுறைக்கு அதெல்லாம் போயிடுச்சு. சின்ன பிள்ளைன்னு தெரியல. அவ்வளோதான். கீழடி ஃபினிஷ் த டூ. அங்கங்கே தண்ணியும் இருக்குது.
ம்